Good morning to all. Welcome to English class Standard 7. Today we are going to see a prose under the title A Gift of Chappals. Before entering into a lesson, we will see before you read. Mridu is a young girl growing up in Madras, now called like Chennai, with Tapi. Tapi means here her grandma and Tata her grandpa. One afternoon, Tapi takes her to her aunt, which means grandma takes her to her aunt home. Her aunt name is Rukumani. Rukumani's house to meet her cousins, like her cousins are Lalli, Ravi and Meena. Yes, let me see the story. A Gift of Chappals. A smiling Rukumani threw open the door. Ravi and Meena rushed out and Ravi pulled Mridu into the house. So Rukumani opened the door. Yeah, at the moment Ravi and Meena rushed out. Ravi and Meena, which means Mridu cousins, ரொம்ப விரைவாக வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, மிருதுவை வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. which means wait, let me take off my slippers, protested மிருது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்னோட ஸ்லிப்பர்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டு வரேன். after that you just wait அப்படி சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. she set them out neatly near a pair of large black ones. Those were grey actually with the dust. You could see the clear mark of every toe on the front part of each slipper. The marks for the two big toes were long and scrawny. Here the word scrawny is thin, suggesting skin toes. Yes. So தன்னுடைய ஸ்லிப்பர்ஸை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணி விடும்போது ஸோ ஷீ நோட்டிஸ்ட் அ பேர் ஆஃப் லார்ஜ் பிளாக் ஒன்ஸ். ஸோ விச் மீன்ஸ் லார்ஜ் பிளாக் ஒன் ஷூ அங்கே இருக்குது. தோஸ் வேர் அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா கிரே கலரில் இருக்குது. விச் மீன்ஸ் இட் இஸ் கவர்ட் பை ஃபுல் டஸ்ட். ரொம்ப டஸ்டியாக இருக்குது. ஸோ யூ குட் சி. ஸோ நீங்கள் நிறையா முறை பார்த்துருப்பீங்க, நம்மளோட ஸ்லிப்பர்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லாரோட ஸ்லிப்பர்ஸ்லேயும் சரி, நம்மளோட டோஸ் இருக்க பதிகிற இடம் மட்டும் ரொம்ப மார்க்காக நிறையா மார்க்ஸ் இருக்கும். விச் மீன்ஸ் ரொம்ப தின்னாக இருக்கும். விச் மீன்ஸ் ரொம்ப தேய்ந்து போன மாதிரி காணப்படும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அண்ட் த டூ பிக் டோஸ் வேர் லாங் அண்ட் ஸ்க்ரானி. ஸோ நம்மளுடைய டூ பிக் டோஸ் வந்து தன்னுடைய மார்க்ஸ் வந்து அந்த ஸ்லிப்பர்ஸில் பதிச்சிருக்கும். எஸ். மிருது didn't have much time to wonder about whose slippers they were. ஸோ மிருது வந்து அந்தளவுக்கு ஒரு வண்டர் ஆகலை, அந்தளவுக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலை. அதோட அது வந்து யாரோடைய ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அந்தளவுக்கு அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கல. பிகாஸ் ரவி dragged her to the backyard. ஏன்னா ரவி வந்து அதை கேட்கறதுக்குள்ளே மிருது வந்து கொல்லப்புறத்துக்கு அடைச்சிட்டு போகிறாங்க. விச் மீன்ஸ் இழுத்துட்டு போகிறாங்க. டு ஷோ வாட் மீன், behind a thick bitter berry bush, there inside a torn football lined with sacking and filled with sand, lay a very small kitten lapping up milk from a coconut half shell. A small kitten புஷ்குள்ளே என்ன பண்ணிட்டுக்குன்னா ஒரு ஹாஃப் கோக்னட் ஷெல் இருக்குது, அதில் மில்க் இருக்குது, அது வந்து குடிச்சிட்ருக்கு. We found him outside the gate this morning. He was mewing and mew, poor thing, said by Meena. ஸோ இன்றைக்கி மார்னிங் நம்ம கேட் கிட்ட இந்த பூனையை நாங்கள் பார்த்தோம். ரொம்ப குட்டி கிட்டனாக இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே கொண்டு வந்து வளர்த்துட்ருக்கோம் அப்படி சொல்லி மீனா ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. சி த பிக்சர் திஸ் வாட். எஸ், இட்ஸ் அ சீக்ரெட். இது வந்து ஒரு சீக்ரெட்டான விஷயம். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் அம்மாக்கிட்டேயோ இல்லை பாட்டிக்கிட்டேயோ ஷேர் பண்ண வேணாம் அப்படி சொல்லியிருக்காங்க. பட் அம்மா சேஸ் பாட்டி. ஸோ அம்மா ஷீ டு நோன் த சீக்ரெட். அம்மா சேஸ் பாட்டி will leave for our Paddu Mama's house if she knows we have a cat. ஸோ இன்கேஸ் இங்கே கிட்டன் இருக்கிற விஷயம் வந்து பாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா, ஸோ பாட்டி வந்து வில் லீவ் ஹர் ஃப்ரம் ரைட் நவ் வேர் வி ஸ்டேஸ். இங்கே நம்மளை விட்டுட்டு பாட்டி வெளியில் போயிடுவாங்க அப்படி சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. பீப்புள் ஆர் ஆல்வேஸ் டெல்லிங் அஸ் டு பி கைண்ட் டு அனிமல்ஸ், பட் வென் வி ஆர் தே ஸ்க்ரீம், "Oh, don't bring that dirty creature here," said Ravi. ஸோ ரவி என்ன சொல்கிறேன்னா, பீப்புள் பொதுவாகவே வந்து பேரண்ட் மக்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, அனிமல்ஸ் கிட்ட ரொம்ப கைண்டாக இருங்க, பொலைட்டாக இருங்க, அதை ஹர்ட் பண்ண வேணாம் அப்படி தான் சொல்கிறாங்க. பட் இன்கேஸ் நம்ம அந்த அனிமல்ஸை வீட்டுக்கு கொண்டு வந்தால் வை தே பீப்புள் ஆர் ஸ்கோல்டிங் அஸ், ஏன் இந்த டர்ட்டி கிரியேச்சர் நீ வீட்டுக்கு கொண்டு வர அப்படி சொல்லி நம்மளை ஸ்கோல்ட் பண்ணுறாங்க. தட்ஸ் வாட் ஹி எக்ஸ்பிரஸிங் டு ஹர் மிருது. எஸ். Do you know how hard it is just to get a little milk from the kitchen?
இது உனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, கிச்சன்லேருந்து கிளாஸ் ஆஃப் மில்க் கொண்டு வரது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பாட்டி saw me with a glass in my hand just now. I told her I'm very hungry. I want to drink it. But the way she looked at me, I drank to drink most of it to throw her off the scent. Yes. So, see the meaning? Throw her off the scent. Mislead her so that she won't understand the real purpose. Yeah. So, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, அதனால் ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் நான் இப்போ எடுத்துக்க போகிறேன் அப்படி சொல்லி நான் சொன்னேன். பட் ஈவன் தோ ஷீ கான்ட் ஏபிள் டு ட்ரஸ்ட் மீ. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வாட் ஷீ நீட் மீன்ஸ் அகெயின் ஷீ வாட்டர் த டம்ளர் பேக். ஸோ பாட்டி ஐ வில் வாஷ் இட் மை செல்ஃப். ஸோ யூ டோன்ட் கேர் அபவுட் தட். நான் இதை வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ யூ டோன்ட் ஃபீல் அபவுட் தட் அப்படி சொல்லி நான் உங்களை கன்சோல் பண்ணேன் அப்படி சொல்லி ரவி சொல்லிட்டு இருக்கான். ஐ ஹேட் டு ரன் அண்ட் போர் த milk into this coconut shell and then run back and wash the tumbler and put it back before she got really suspicious. What I did mean, அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி விச் மீன்ஸ் கிளாஸ் ஆஃப் மில்க் கொண்டு வந்து கோகனட் ஷெல்லில் போர் பண்ணினேன். ஸோ அந்த மில்க் தான் இப்போது கிட்டன் குடிச்சிட்ருக்கு. எஸ், பிஃபோர் தட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நானே வந்து இந்த டம்ளரை வாஷ் பண்ணி அங்கே வச்சிடுறேன் அப்படி சொல்லி நான் சொன்னேன். ஈவன் தோ பாட்டி வந்து ரொம்ப சந்தேகமாக என்ன நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஐ ஃபீல் தட் அப்படி சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. நவ் வி ஹாவ் டு திங்க் ஆஃப் சம் அதர் வே டு ஃபீட் மகேந்திரன். ஸோ வேறு என்னென்னலாம் நம்ம எந்த வழியில் நம்ம மகேந்திரனுக்கு ஃபீட் பண்ணலாம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ மிருது கேட்குறாங்க, மகேந்திரன், திஸ் லிட்டில் கிட்டிஸ் நேம் இஸ் மகேந்திரன். மகேந்திரனா, இந்த குட்டி பூனையோட நேம் வந்து மகேந்திரனா அப்படி சொல்லி ரொம்பவே ஷாக்காகி கேட்குறாங்க. மிருது வாஸ் இம்ப்ரெஸ்ட். இட் வாஸ் அ ரியல் நேம், நாட் ஜஸ்ட் அ க்யூட் கிட்டி கேட் நேம். இந்த நேம் கேட்கும்போது மிருது ஷீ இஸ் டோட்டலி இம்ப்ரெஸ்ட் பை த நேம் விச் இஸ் மகேந்திரன். இது உண்மையான நேமா இல்லை நீங்கள் சும்மா க்யூட் கிட்டிக்காக நேம் வச்சுருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது, நாட் ஜஸ்ட் அ க்யூட் கிட்டி நேம், இது வந்து உண்மையான பேர் அப்படி சொல்லி அப்படி ஒரு மாதிரி சமாளிக்கிறாங்க. யாருன்னா ரவி வந்து மிருதுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹிஸ் ஃபுல் நேம் இஸ் மகேந்திர வர்மா பல்லவ பூனை. ஸோ இன் ஷார்ட் வே he used to call like MP Pune. He is a fine breed of cat. Just look at his fur like a linesman. And you know what the emblem of the ancient Pallava kings was, don't you? He looked expectantly at Mridu. உனக்கு வந்து சோஷியல் ஹிஸ்ட்ரிலாம் தெரியுமா? உனக்கு வந்து ஏன்ஷியன்ட் பல்லவா ராஜாக்களுடைய எம்ப்ளம் என்னன்னு தெரியுமா? ஸோ இட்ஸ் லைக் அ லைன்ஸ் மேன். ஸோ அதோட போர்ட்ரே மாதிரி தான் இந்த க்யூட் கிட்டி இருக்குது. அதனால் இதுக்கு நான் இந்த மாதிரி மகேந்திரவர்மன் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ மிருதுனோ ஷீ கிகிள்ட் விச் மீன்ஸ் ஷீ கிடிங், ஷீ ஸ்மைலிங் ஆன் எஸ் ரவி. திங்க் ஐ எம் ஜோக்கிங், நான் பேசுறது உனக்கு ஜோக்கிங்காக இருக்கா அப்படி சொல்லி ரவி கேட்குறாங்க. வெல் ஜஸ்ட் வெயிட், ஐ வில் ஷோ யூ சம் டைம். இட்ஸ் கிளியர் யூ டோன்ட் நோ அ திங்க் அபவுட் ஹிஸ்ட்ரி. வெயிட், நான் உனக்கு கிளியர் பண்ணுறேன், உனக்கு ஹிஸ்ட்ரியை பற்றி அவ்வளோ தெரியாது போல் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஹாவ் நாட் பீன் டு மகாபலிபுரம், ஹாவ் யூ? நீ மகாபலிபுரம் போயிருக்கியா? ஸோ அங்கே நடந்த விஷயங்கள், அங்கே ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பார்த்துருக்கியா, அந்த ஹிஸ்ட்ரி உனக்கு தெரியுமா அப்படி சொல்லி ஹி ஆஸ்கிங் டு மிருது. வெல், when our class went to Mahabalipuram, I saw a statue of his tatas which means etc. ஸோ நாங்கள் மகாபலிபுரம் போகும்போது விச் மீன்ஸ் ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு போனாங்க. நாங்கள் போயிருக்கேன். அங்கே நிறைய சிலைகள் விச் மீன்ஸ் ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஃபேக்ட் இஸ் மகேந்திரன் ஹியர் இஸ் டிசெண்டட் ஃப்ரம் தட் வெரி சேம் ஏன்ஷியன்ட் கேட் விச் மீன்ஸ் அங்கே இருந்தது இல்லையா, நிறையா ஸ்கல்ப்சர்ஸ் நான் பார்த்தேன் இல்லையா. ஸோ அந்த வம்ச வழியில் வந்த ஒரு ஏன்ஷியன்ட் பூனை தான் இங்கே இருக்க பூனை அப்படி சொல்லி மிருதுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. A close relative, scientifically speaking of none other than the line, the Pallava line emblem of the Pallava dynasty. So, do you know that Pallava dynasty ஓட எம்ப்ளமே வந்து லைன் ஃபிகர் தான், லைன் தான் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த வம்ச வழியில் வந்தது தான் இந்த க்யூட் கிட்டி அப்படி சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. Ravi went on, walking around the bitterberry bush, waving a quick up and down, his eyes sparkling. ஸோ ரவியோட அட்டென்ஷன் அவங்க போகிறத பார்த்துட்டு அந்த பூனை என்ன பண்ணுதுன்னா, இட்ஸ் ஃபீலிங் சம்வாட் ஹாப்பினஸ். ஹிஸ் ஐஸ் நோ இட்ஸ் ஜஸ்ட் ஸ்பார்க்லிங். அந்த பூனையை பார்க்கும்போது
கீப் ஆன் என்ன ஷேர் பண்ணுறான்னா இது வந்து மகாபலிபுரம் ரிஷி கேட் அப்படி சொல்லி கீப் ஆன் நோட்டிசிங் தட். அண்ட் இஃப் ஐ மே ஜஸ்ட் ரிமைண்ட் யூ தே வர்ஷிப்டு கேட்ஸ் இன் ஏன்ஷியன்ட் எஜிப்ட்ஸ். உனக்கு இன்னும் கிளியராக நான் உனக்கு ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பூனைகளை வந்து ஏன்ஷியன்ட் விச் மீன்ஸ் ஆதிகால எஜிப்தியர்கள் வந்து கடவுளாக வழிபட்டாங்க அப்படி சொல்லி கிளாரிஃபை பண்ணுறாங்க. எஸ். How he loved the sound of his own voice. Meena and Mridu exchange looks. So he keep on saying somewhat informations to both of them. By the way, Meena and Mridu, they somewhat exchange their looks. They somewhat smiling at him. What does that have to do with anything? Mridu demanded. Apart from this, what we have to do? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. I am telling you this cat is descended from the Egyptian cat god. ஸோ நான் கீப் ஆன் சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா இது வந்து எஜிப்தியன் வம்ச வழியில் வந்த ஒரு பூனை, அது கடவுளாக வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க வந்து கீப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெல், ஒன் ஆஃப் த டிசெண்டன்ட்ஸ் ஆஃப் தட் கேட் காடஸ் வாஸ் எ ஸ்டோவே இன் ஒன் ஆஃப் த பல்லவா ஷிப்ஸ். ஹியர் see the meaning. Yes, stowaway means someone who hides herself in a ship or an aircraft to travel unnoticed. Yes, so பல்லவ ஷிப் மூலயமா வந்த மகாபலிபுரத்துலேருந்து வந்த ஒரு ரிஷி கேட் தான் இது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வம்ச வழியில் வந்து தப்பிச்சு வந்த ஒரு கேட் தான் இது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ரவி flourished his twiggered Mahendran. MP Pune here whooped. He shrieked very pleased with himself. Mahendran looked up alarmed. So while hearing Ravi's voice, Mahendran doing somewhat happiness action. He portrayed somewhat happiness action. Mahendran looked up and alarmed. He had just been sharpening his claws on the edge of the coconut shell, which means sometimes பூனை என்ன பண்ணுதுன்னா here claws means நகங்கள். ஸோ தன்னுடைய நகத்தை வந்து கோகனட் ஷெல்லில் ரொம்ப ஷார்பன் பண்ணுது. சரிங்களா? பட் worse than Ravi's awful whoop was a screech from the window. ஸோ என்ன விண்டோ சைட்லேருந்து சத்தம் வந்துட்டு இருக்கு அப்படி சொல்லி ரவி வந்து ரொம்ப க்ளீனாக நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் அ வேர்ட் சவுண்ட். வியர்ட் சவுண்ட் மீன்ஸ் ஹியர் ஒரு புதுவிதமான ஒரு சவுண்ட் அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. இஃப் மிருது வாஸ் ஸ்டார்டில் எம்பி பூனை வாஸ் ஃப்ரைட்டன்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் விட்ஸ். ஸோ இந்த பூனையோட சத்தம் இதெல்லாம் கேட்கும்போது மிருது ரொம்பவே ஸ்டன் ஆகுறாங்க, ஸ்டார் ஆகுறாங்க. எஸ். Hair standing on end, he bounced up and scurried towards a bamboo tray of red chilies that had been set out to dry. Trying to hide beneath it, he tipped a few chilies over himself. Meow, he howled miserably. It means பூனை பொதுவாக வீட்டில் எல்லா சேட்டைகளும் பண்ணும் இல்லையா, அதே மாதிரி இவங்க வீட்டில் பேம்பூ ட்ரேயில் ஒரு ரெட் சில்லிஸ் வச்சுருக்காங்க, அதை கொலாப்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருக்கு. த க்ரீச்சிங் went on and on. வாட்ஸ் தட் நாய்ஸ் செட் மிருது. இந்த மாதிரி க்ரீச்சிங் சவுண்ட் கீப் ஆன் கேட்டுட்டு இருக்கு. என்ன சத்தம் அப்படி சொல்லி மிருது கேட்குறாங்க. தட்ஸ் லில்லி லேர்னிங் டு ப்ளே த வயலின். அதுவா லல்லி வந்து வயலின் வந்து ப்ளே பண்ண கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி ரவி சொல்லிட்டு இருக்காங்க. ஷி வில் நெவர் லேர்ன் எ திங். அவள் கண்டிப்பாக இந்த வயலின் கற்றுக்க போகிறது கிடையாது. ஷி டசன்ட் லேர்ன் அண்ட் ஷி கான்ட் ஏபிள் டு ப்ளே மியூசிக் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. விச் மீன் ரவி. The music master just goes on playing like a train whizzing on and on while Lally is all the time derailing. Here the word derailing means தடம் புரளுதல். So going completely off track, which means the master he used to play a violin in a smooth way. அது கேட்க ரொம்பவே ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். விச் மீன்ஸ் அந்தளவுக்கு சூப்பர்பாக இருக்கும். பட் லல்லி வாசிக்கும் போது ட்ரெயின் வந்து ட்ராக்கில் போகாது. விச் மீன்ஸ் தடம் புரண்டு போகிற மாதிரி இருக்கும். While playing violin, she is going completely off track. கம்ப்ளீட்டாக டோட்டலாக தப்பாக தான் வாசிப்பா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. Who mean Ravi. Yes. So finally, first scene is over. Next scene, part number 2, we will see on next class. Thank you so much.